சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல். எனவே ஒரு மனுஷனுக்கு அதி முக்கியமான தேவை சமாதானம் தான், இல்லையா? அவன் வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ என்ன வேணும்? சமாதானம். நிறைய குடும்பங்களில சமாதானம் இல்லாத நிலை தான் பல பிரச்சனைகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துக் கொள்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் அப்படி சொல்றேன். அப்ப எந்த நிலையில நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை நான் கடைசி வார்த்தை நான் முடிக்க போறேன். முதல் தேவனுடைய பிள்ளைகள் ஆவது நிமித்தம் உனது சமாதானம். தன் பிள்ளைகளுக்காகத்தான் சமாதானத்தை தேவன் வைத்து போனார். எத்தனையோ பாடுகள் இன்றைக்கு பேர் அழகா சொல்லி 53:5 நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். ஏன் அத்தனை வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் அத்தனை காயங்கள் அவருக்கு? ஏன் அத்தனை நிந்தைகள், அவமானங்கள் அத்தனையும் வந்ததுன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே அதையெல்லாம் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். தன் பிள்ளைகளுக்காக தேவனை தன் வாழ்க்கையிலே சம்பாதித்து யோவான் 1:12 நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு செய்தவைகளை தன் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணல, நீ 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பைத்தியமா இருக்கு. 1:2-16-15 என்ன சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். என்ன சுபாவமான மாம்சத்திற்குரிய மனுஷனுக்கு தேவனுக்குரியவைகள் பைத்தியமாய்த்து வருகிறது. 10 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்குரியவனும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான், அவன் மற்றொரு நாளும் நிதானிக்கப்படான் என்று சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் நிதானிக்கிறதுக்கு தேவன் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்ப தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகாவிய பொக்கிஷமான ஆசீர்வாதம் அவருடைய சமாதானம். பிள்ளைகளின் ஆவதனால நமக்கு கிடைக்கிற நேரான வாழ்க்கையமும் ஆசீர்வாதமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சமாதானத்தை கெடுக்கிற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துதான் இருக்கு. ஆனா யாரை சார்ந்துக்கிறோம்? யாரிடத்துல நம்ம புலம்புறோம், யாரிடத்துல முறையிடுறோம்னு சொன்னா நான் தகப்பனாகி தேவனிடத்துலதான் நாம் இந்த காரியத்தை எல்லாம் சொல்றோம். அவர் அதை கேட்டு நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வதனால நமது வாழ்க்கையில சமாதானம் கேட்க மீறி சமாதானம் உள்ளவர்களாக மாறி போகும். அப்ப முதல்ல சொன்ன தேவனுடைய பிள்ளைகள் ஆவது நிமித்தம் ஒன்று சமாதானம். 2வது சங்கீதம் 119 165 வேதத்தை நேசிப்பதினாலே சமாதானம். வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அறிந்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேதம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறது. வேதம் தேவனுடைய சத்தத்தை நமக்கு தெரிய செய்கிறது. வேதம் நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய பெட்டகமாக அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். மிகுந்த சமாதானம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம தரணும். சங்கீதம் 119 சங்கீதம் 105 நம்ம பார்க்கிறோம். காதலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அப்ப இந்த வெளிச்சம் இல்லாதவங்க எழுதி போவான். பாதைகளுக்கு தீபம் இதை அழகா சொல்லலாம். 29:3 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருமையான வெளிச்சத்தால் இருளை கடந்து போன எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போவதற்கு தேவன் கொடுத்த வெளிச்சம் அவனுக்கு தேவையா? வேதம் தான். வேதம் தான் ஜீவன். எதை நேசிக்கணும்? இது தேனினம் தெளிக்கூடு தெளித்தேனியம் தேன் கூப்பிட்டு ஒரு தெளித்தேனியம் மதுரமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் இப்படி சொல்றாங்க, படிக்க தெரியலன்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. செல்போன் எல்லாருமே இருக்கு. ஒரு ஹெட்போனா வச்சுக்கிறாங்க. இந்த பாக்கினா இன்னைக்கு இந்த சுவிசேஷங்கள் இன்னைக்கு இருக்கு. கேட்டுனே இருக்கலாம், கேட்டுனே இருக்கலாம். படிக்காதவங்களுக்கு கேட்கும் ஞானத்தை கத்தர் வைக்கிறார். அழகா தேவனுடைய வசனத்துல அவங்க பலனடையலாம். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிற அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை 2வது யாருக்கு தராருன்னா, வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு தன்னுடைய சமாதானத்தை தேவன் தருகிறார். 3வது இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன். அவருடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்களுக்கு 2:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் எப்படி இருக்குமா? நதியை போல தண்ணி படிச்சு கலந்து இருக்காது, தெளிவில்லாம இருக்காது. அது தெரிந்த நீரோடைய போல இருக்கும்.
சமாதானம் எப்படி இருக்கும்? அது தெரிந்த புத்திரத்தாய் தருமா எப்போ சில கற்பனைகளை நீ கவனித்தாயான அப்ப தேவன் கொடுத்த கற்பனைகள் எல்லாம் பார்க்கிறவங்களுக்கு அதை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு தேவன் மிகுந்த சமாதானத்தை அவர்களுக்கு தர பிரச்சனை கற்பனை தான் நம்ம பார்க்கிறோம். எதிர்த்து 6வது அதிகாரம் 2வது வசனம். நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்க ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும். உனக்கு நன்மைகள் இந்த வாழ்நாட்களை பெரிய இருக்கணும். அதற்கு தேவன் கிடைத்த முதல் வாக்குத்தத்தத்தின் நிபந்தனை அந்த கற்பனை சொல்லுது, உன் தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக. கற்பனை சொல்லுது என்ன எழுதி வேற எழுதுறது உனக்கு அதை பத்தி கற்பனை பார்க்கலாம். ஓய்வு நாங்க நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த சிந்தையோடு கூட அதை நீ ஆராதிக்க. ஏன் அதை ஆராதிக்கணும்? ஆராதனைனா நமக்கு என்ன கிடைக்குது? ஏற்கனவே அப்போஸ்தலர் 13:14 சொல்றது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷித்தே கர்த்தருடைய வாய் ஏற்று. ஒரு உயர்ந்த ஸ்தானம் கட்டளையில கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க நினைப்பாயாக. கற்பனைகள் நமக்காக எழுதப்பட்டவர்கள் தான். அது நமக்கு பூரண சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். 4வது சொன்ன ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிரம்பின அந்த அனுபவம் உனக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் தான் தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். பிள்ளைகள் 4வது நாளே உண்டாகிற சமாதானம். 2வது வேதத்தை நேசிப்பதன் மூலமாக உனக்கு கிடைக்கிற தேவ சமாதானம். 3வது சொன்ன தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளும்போது உனக்கு உண்டாகிற தேவ சமாதானம். 4வது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற தேவ சமாதானம். 5வது எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களை தோற்றத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஊக்கமான ஜெப வாழ்க்கையின் மூலமாக உண்டானது சமாதானம்.
ஊக்கமான ஜெப வாழ்க்கையினாலே உண்டாகிற தேவ சமாதானம். ஜெப வாழ்க்கை என்பது சமாதானத்தின் பிரபுவோடு கூட நாம் நெருங்கி பிடி சேர்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவதாகும். அப்ப கிறிஸ்துவின் நிலத்துல மனம் திறந்து பேசி அவரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் மாத்திரமல்ல, ஜெபம் மற்றவர்களோடு ஒரு சமாதானமாய் வாழ்வதற்கும் இது ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்க பாருங்க, எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் போராட்டங்களையும் மனம் திறந்து தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவனாலே நமக்கு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை திறந்து தருகிறேன். ஜபம் நமக்கு முடியல, மற்றவங்களுடைய ஜபங்களை நாடிக்கொண்டு இருக்கிறாங்களே தவிர மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அளவுல இங்க வரல. மற்றவங்களிடத்துல ஜபத்தை உதவி நாடக்கூடாதுன்னா நாடலாம், தப்பு கிடையாது. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம யாரா இருக்கணும்? சின்ன சின்ன காரியம் வந்தாலும் பெரிய காரியம் வந்தாலும் நமக்கு தான் சின்னது பெருசு, தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம் தான். மனுஷனால கூடாததெல்லாம் எல்லாம் தேவனால கூடும் என்று சொன்னாரு. அப்ப தேவனை விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று தெரியும். மார்க் 9:23. அப்ப விசுவாசத்தின் மூலமாக ஜெபிக்கிற ஜெபத்தினால தேவனிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஜெபம் இன்னைக்கு குறைவு, ஆசீர்வாதத்தின் குறைவா இருக்கு. ஜெபம் குறைவு, எனக்கு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு. எதுக்கு நேரம் கொடுங்க? எல்லா காரியத்தையும் யாரிடத்துல பேசினாங்க? இந்த திரும்பிய நாள் ஆழ்ந்த அழகா இருக்க அந்த வசனம் திரும்ப 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 படிக்கலாம். நீங்கள் ஒன்றும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்துன்னா என்ன சொல்லலாம்? சொல்லலாம். நம்ம மற்றவங்க கேட்குது என்ன 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 கேட்டா போகும், சொல்ல விரும்ப மாட்டோம். ஆனா நீ எல்லாத்தையும் யாருன்னு சொல்லலாம்? உங்களுடைய இயலாமையும் சொல்லலாம், பலவீனத்தையும் சொல்லலாம், பலத்தையும் சொல்லலாம், எது வேணும்னு கேட்கலாம். எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடுக்கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எதிரைகளையும் சிந்தங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. எதிர்க்கிற பெரிய சமாதானம் ஜெபிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜபம் வீணல்ல, ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குன்னு சொல்லாத. ஜபம் உனக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். ஒரு நிச்சயமான நம்பிக்கை கொண்டு வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யாருக்கு? கர்த்தர் பார்த்து ஒரு தைரியத்தை உனக்கு உண்டாக்கும், ஒரு நம்பிக்கையை உன் வாழ்க்கையில பெருகணும். ஜபம் வாழ்க்கையில் அழிவுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு உன்னை வழிநடத்தும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன, அந்த நாள்ல ஆரம்ப காலகட்டத்துல ஆரம்ப சபை, இன்னைக்கு வளர்ந்து வந்த சபையெல்லாம் எப்படி பெருகிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஒரு சபையில ஆயிரக்கணக்கான ஜபைகள்லாம் இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப வாழ்க்கை தான். அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் ஜபத்துல ரொம்ப முக்கியத்துவமா இருந்தாங்க, ஜெபித்துதான் வந்தாங்க. லட்சியப்பட்ட ஜனங்கள் கூடி கூடி ஜபம் பண்ணாங்க, சபையில கூடி ஜபம் பண்ணாங்க, வீடுகளில கூடி ஜபம் பண்ணாங்க, தெருக்களில நின்று ஜபம் பண்ணாங்க. அவங்க ஜப வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவங்க பெற்றுக் கொண்டாங்க, சாதிச்சாங்க. ஆனா இதுக்கு எந்த ஜபம் இல்லை, நமக்கு வீட்லயும் ஜபம் இல்லை, சபையில வந்து ஜெபிக்கனால அதுக்கு முடியல. வேற எங்கதான் ஜெபம் பண்ணீங்க? காலம் கடினமான நிலையில போயிருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டம் வருது.
எதிர்கால சந்ததிகள் எப்படி போகுமோ தெரியல. ஆனா எதிர்கால சந்ததிக்கும் என்ன பண்ண ஆரம்பி, இப்பவே ஜெபிக்க நீ பழக வேண்டும். நான் சொல்றேன், என் காலத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் வீணடிக்குது என்று நான் மன வருத்தி தேவதாவுக்கு அடுத்த நாட்கள்லாம் உண்டு. எப்பவும் நிறைய நேரங்கள் சில நேரங்கள்ல வீணா போகுது. இருக்காங்க, எவ்வளவு தியானிஸ்தர்களுக்காக நீ ஜெபிக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், எவ்வளவு நேரங்களை நீங்க எழுதணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதை இழந்தாலும் சம்பாதிச்சிடலாம், நேரத்தை இழந்தாலும் சம்பாதிக்க முடியாது. அப்ப இந்த நேரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. சில நேரங்களை பாருங்க, ஜெபிக்கிற நேரத்துல போகணும் கட் பண்ணிடும். சில நேரங்கள ஏன்னா முக்கியமான ஜபங்கள் வருதுன்றதுனால சில பேருக்கு அட்டன் பண்ணுவதை தவிர, ஆனா கூடிய மாணவர்களைனா அதை கட் பண்ணதான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனிடத்துல பேசுகிற முக்கியமான நேரத்தை தவிர வேற முக்கியமான நேரம் வேற யாருக்கும் கிடையாது. நமக்காக ஒண்ணு சாமியர்களை பத்தின முதல் அதிகாரம் 16-17 இங்க அண்ணாது வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பிள்ளை இல்லாததுனால அவருக்கு சமாதானம் இல்லாம இருக்கு. 16-17 வாசிங்க. உமது அடியாரை பேரியாளின் மகனாக என்னாலையும் சமாதானத்துடனே தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார். என்ன சமாதானம் என்ற ஒரு பணத்தை தருவது. ஒரு குழந்தை இல்லை, ஆனா நமக்கு ஒத்து இருக்குது. விளையாடுகிற சமாதானம் குழந்தை, ஆனா அந்த குழந்தைகளுக்கு கட்டற்காக வளர்க்கணும். அதுக்காக வர உனக்காக எந்த நேரத்தில் உனக்காக வளர்க்கிறாரு. ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கவே கூடாது. கர்த்தருடைய விருப்பத்திற்கு தான் பிள்ளைகளை வளர்க்கணும். ஏன்னா அப்படி வளர்ந்த பிள்ளைகள் முழு வயதில் உன்னை ஆதரிக்கிறவர்களாக இருப்பாங்க, உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள், உன்னை அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள், தேவ ஆசீர்வாதத்தினால நிறைந்தவர்களாக இந்த தேசத்திலே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அவர்களை கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள தம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பார். இவரை ஜெபிக்காதிருந்தால் ஒரு சாமியர் எதிர்க்க வந்த இவருக்கு நிந்தனைகள் வந்தது, குற்றச்சாட்டுகள் வந்தது, கொலை வந்தது, கொலை சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இப்படி பேசுறாங்க, எப்படி கொலை பண்றாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இந்த போய் நான் ஜெபிக்கிறமா என்ன நினைச்சிருந்தாங்கன்னா அவர் சாமிகளை ஜபத்திற்கு பலவிதமான தடைகள் வரதான் செய்யும். பலவிதமான குற்றச்சாட்டுகளை சற்று எழுப்பதான் செய்வான். ஆனா தேவ சமூகத்தில் மனம் திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். 22-25 அவரோடு பழகி சமாதானமாயிரும். யாரோட பழகி? தேவனோடு கூட பழகு, தேவனோடு கூட பேசு. ரெண்டு நண்பர்கள் மனம் திறந்து பேசினா அவங்களுக்குள்ள எத்தனை சமாதானம் வருது, எத்தனை பிரச்சனைகள் தீர்ந்து. இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு குடும்பத்துல கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசினா எவ்வளவு பிரச்சனைகள் தீரும். ஆனா இன்னைக்கு பேசுகிறதுக்கு மனம் இல்லை, கேட்கிறதுக்கு மனம் இல்லை, பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு வழியும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருக்கும் இல்லை. என்ன பண்ண அவரோட பழகி சமாதானமா இருக்கும். யாரோட பழகு? நிறைய நேரம் யார் கூட பேசு, மனம் விட்டு பேசு. கவனி, சின்ன சின்ன காரியத்தை கூட யார்கிட்ட சொல்லு. அப்ப நீ என்ன செய்ய நினைக்கிறீங்க கேளு. இந்த சத்தின் வல்லமையை போராட்டி ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வழி என்னன்னு கேளு. எல்லாம் யார்கிட்ட பேசலாம்? தேவனோட படுகிற பேசுகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல பேசும்போது தேவ சமாதானத்தை நாம் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 13 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானம், வேதத்தை நேசிக்கிறதன் மூலமாக சமாதானம், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதனாலே சமாதானம், பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சமாதானம், ஜெபிக்கிறதன் மூலமாக உண்டாகிற சமாதானம். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற 5 வழி. தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற இந்த 5 வழிகளிலே கர்த்தர் உங்களை எல்லா நிலையான சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So
நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனை காலங்களில் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசிரியர்களுக்கு காணிக்கப்படுவதற்காக உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார். உடைய பிரியத்தின்படி இவர்களை ஆசீர்வதித்தார். இவர்கள் கையில் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் உடைய ஆசீர்வாதங்கள் குடும்பம் செடிக்கட்டும். என் மேல இவர்கள் ஆசீர்வதித்தவர் பரவாத காலம் இவர்கள் மூடி வழித்து எல்லாவற்றையும் நாங்கள் தெரிவிக்கிறேன். ஜீவனுடன் நாசமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமுடன் நாசமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துகிறோம் நம்ம அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அதுவரே சபைக்கு அருமையாக இருக்கிற ஜனங்களும் என்று நீதித்து நிலைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாளர்.